ஏஐ மூலம் அவதூறு பரப்பல். கோவை திமுக நிர்வாகி நடவடிக்கை கோரி புகார். கோவை செல்வபுரம் பகுதி 79வது வட்டக்கழகம் திமுக செயலாளராக உள்ள எம்எச் இப்ராஹிம் புகைப்படத்துடன் கட்சியில் பணிபுரியும் சில பெண்களின் புகைப்படத்தை இணைத்து ஆபாசமாக சித்தரித்து புகைப்படம் வெளியிட்டு 2 நாட்களாக சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இதனைத் தொடர்ந்து திமுக 79வது வட்டக்கழக செயலாளர் எம்எச் இப்ராஹிம் கோவை மாநகர காவல் ஆணையத்தில் இன்று புகார் மனு அளித்துள்ளார். இதுகுறித்து அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், கடந்த 2 நாட்களாக சமூக வலைதளங்களில் எனது கட்சியில் பணியாற்றி வரும் சில பெண்களின் புகைப்படத்தை என்னுடன் இணைத்து ஆபாசமாக சித்தரித்துள்ளனர். தேர்தல் வரும் நேரங்களில் எனது பெயருக்கு அவதூறு ஏற்படும் வகையில் கட்சியில் களங்கப்படுத்தும் நோக்கில் ஒரு சிலர் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏஐ, ஜெமினி போன்ற பல்வேறு தொழில்நுட்பங்களின் மூலம் இந்த நாச வேலையை செய்து வருகின்றனர். இதனால் நான் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளேன். இதனை செய்தது யார் என்பதை காவல்துறையினர் கண்டறிந்து தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல் ஆணையரிடம் மனு அளித்துள்ளதாக தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் எம்எச் இப்ராஹிம். 79 வட்ட திமுகவுடைய செயலாளராக இருக்கேன் கோவை வடக்கு மாவட்டத்தில். இந்த எலெக்ஷன் டைமில் இந்த மாதிரி ஒரு என் மேலே தவறான ஒரு பதிவை போட்டிருக்கிறாங்க. நம்மளுடைய வார்டில் மகளிர் அணியிலையும் எண்ணெயை சேர்த்து போட்டு 79 வார்டு அந்த வார்டில் போட்டு மகளிர் அணிகளை வச்சு என்ன கூட போட்டு தவறாக இந்த ஜெமினிங்கிற ஒரு ஆப்பில் இந்த மாதிரி சித்தரித்து இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இது கம்ப்ளைண்ட்டாக போட்டு நான் கமிஷனர் ஆஃபீஸில் இந்த சைபர் கிரைமுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கிறேன். இங்கே அவர் மேலே தக்க நடவடிக்கை எடுக்கணும், மிகப்பெரிய நடவடிக்கை எடுத்தாகணும். ஏன்னா இது மன உளைச்சலுக்கு ஆக்கியிருக்காங்க. ஏன்னா எலெக்ஷன் டைமில் இந்த மாதிரி போட்டு எங்களுடைய பகுதியில் போட்டு எலெக்ஷன் வேலையை தடுக்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி வேலைகளை செய்கிறாங்க. அந்த நபர் மீது இந்த ஃபோன் நம்பர் அனுப்பிச்சுட்ட அந்த நபர் மீது மிகப்பெரிய கடுமையான நடவடிக்கை எடுக்க வேணும். நீங்கள் என்னை பற்றியோ இந்த பாக்கி இருக்கிறவங்க அந்த வார்டுக்குள்ளே இருக்க மகளிர்களை பற்றியோ நம்ம வார்டில் நீங்கள் விசாரித்து பார்த்தாலே உங்களுக்கு எல்லாம் விவரம் தெரியும். நம்ம போட்டு கழகத்துக்காகவும் இந்த மக்களுக்காகவும் நிரந்தரமாக நான் குழந்தையிலேருந்து பாடுபட்டுருக்கிறேன். என்ன இந்த மாதிரி செஞ்சு முடக்கிட்டா அவங்களுக்கு ஈஸியான வேலை இதாகிருமேன்னு நினச்சி போட்டு இந்த மாதிரி செய்கிறாங்க. அவங்க மேலே நடவடிக்கை எடுத்தாக வேண்டும். என் தாழ்மையான